உன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை உன்மேல் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ஊற்றுவார். நீ ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு நீ காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அற்புதம் நடக்கும். அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தாகத்தோடு வேதனையோடு வலிகளோடு எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தோ தன்னுடைய தாகம் தீர்க்கப்படலை, மருத்துவர்களால் குணமாக்க முடியலை. ஒரு வேளை என் தாகம் தீர்க்கப்படாத ஏங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் சொன்னார்களா தெரியல, ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்து கிட்ட போனால் அற்புதமான ஒரு சுகம். 12 வருஷம் இருந்த அந்த பிரச்சனை அப்படியே அவளை விட்டு விலகி விட்டது, அப்படியே குணமாக்கப்பட்டது. காரணம், இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவளுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உன்னை யாரும் தூக்கிவிட ஆள் இல்லைன்ட்டு நீ உட்காந்துருக்கிற, என்னை தூக்கி விட்டால் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்ட்டு தானே நீ காத்து கொண்டு இருக்கிற. இன்றைக்கி உன் இயேசு உன் அருகாமையில் வந்திருக்கிறார். உன்னை தூக்கிவிட போகிறார். உன்னுடைய தொழில் தூக்கிவிடப்பட போகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய வியாதி அற்புதமாய் சுகமாகும். இப்பொழுதே அந்த வல்லமை உன்னை தொடும். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை உன்னை தொடும். பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உன்மேல் வீசப்படும். உன் குடும்பத்தின் மேல் அவருடைய ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிறத நீ பார்ப்ப. அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறத நீ பார்ப்ப. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. இன்னைக்கு உன்மேல் தாகத்தை ஊற்றுகிற ஒரு வல்லமை வெளிப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதுவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், அவருடைய பாதுகாப்பின் கேடகம் நம்மை மே மாதம் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்து இந்த ஜூன் மாதத்தை அவர் காண கிருபை கொடுத்திருக்கிறார். வருடத்தின் நடு மையத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை பெரியது. எத்தனையோ அற்புதங்களை நம் வாழ்க்கையில் அவர் செய்து வருகிறார். ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம கடந்து வரும் பொழுது நம்ம யோசிப்போம், இந்த மாதம் எப்படி நடக்க போகுது, எப்படி என் பிள்ளைகள், கணவன் இல்லை மனைவி, குடும்பத்தை குறித்து நம்ம யோசிப்போம், வியாபாரங்களை குறித்து யோசிப்போம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து யோசிப்போம், தேவைகளை நினைத்து கலங்கிலாம் இருப்போம். ஆனால் ஒவ்வொன்றையும் நம்முடைய கர்த்தர், நம்முடைய மெய்ப்பன் அதை சரியாக நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நம்ம அவரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். இந்த நாளில் விசேஷமாக நம்ம ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதுவுமா தேவனுடைய வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்டு வருகிறோம். இந்த மாதமும் அந்த செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த ஜூன் மாதத்தில் நம்ம படிக்க போகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்பொழுது அதிக வெயில் காணப்படுகிறது. அந்த வெயில் நிமித்தம் நம்ம படிக்கிற பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, எல்லா மதத்தை விட கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, நம் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏனென்றால் கர்த்தர் அதை விரும்புகிறார். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்காக நோக்க கடவனாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் உண்டாயிருக்கட்டும் என்று நம்மளுக்கு பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அதாவது நீங்கள் அமைதியில் உள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கு எல்லாருக்காக ஜெபிங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஜெபிக்கணும். விசேஷமாக என்ன ஜெபிக்கிறேன்னா, இந்த வருகிற ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அதாவது ஆட்சி செய்கிற அந்த தேர்தலுடைய ரிசல்ட் இருக்கிறது. அதுக்காகவும் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். உங்கள் ஜெபம் மிக முக்கியம். நம்ம அனைவரும் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேசத்தில் அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட
மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக ஜெபியுங்கள். அதனால தானே பைபிள் நமக்கு சொல்லியிருக்கிறது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கும் பொழுதும் அப்படி தான் சொல்கிறாங்க, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஜெபம் செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய தேசத்தில் காணும். கண்டிப்பாக தேசத்தில் இருள் விலகுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இருளின் சாம்ராஜ்யங்கள், சாத்தானுடைய சாம்ராஜ்யங்கள் இந்த தேசத்தை விட்டு விலகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைதியிலுள்ள ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கர்த்தர் தருகிறத நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் 3வது வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே, அவர் சொல்கிறாரு, நான் தண்ணீரையும் ஆறுகளையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இன்றைக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தின் மேல் ஆண்டவர் ஊற்றுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதில் தாகமாக இருக்கிறீங்களோ அந்த தாகத்துக்கு கர்த்தர் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை உங்களுடைய சரீரத்தின் காரியங்களாக இருக்கலாம், சரீரத்தின் தேவைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு தாகம் உங்களை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. பல காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு, ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவனுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவன் வாழ்க்கையில் குழந்தை மாத்திரம் இல்லை, அந்த தாகம் அவனை உணர்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவனை பிளந்து கொண்டு இருந்தது. எப்பொழுதெல்லாம் கடவுளை சந்திக்க போகிறானோ, யெகோவா தேவனை அவர் பார்க்க போகிறானோ, அப்போல்லாம் அவன் கேட்குற ஒரு வார்த்தை, எனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, எலியேசன்று ஒருத்தர் இவங்களாம் இருக்காங்க, இவங்க தான் என்னுடைய பையனா, எனக்கு ஒரு குழந்தை தர மாட்டீரா? அப்போ ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். என்ன சொல்ல, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், வா உன் நட்சத்திரத்தை பார், அப்படிலாம் பேசுகிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் தாகத்தை தீர்க்க அவர் அவனோடு பேசுகிறார், நான் செய்வேன் எல்லாத்தையும். ஆனால் காலங்கள் கடந்து போக தாகம் அவனுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசியில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவன் தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். அவன் தாகத்தை கர்த்தர் தீர்த்ததை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாகம் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த அற்புதம் நடக்கலை, இன்னும் அந்த அதிசயம் உங்கள் கண்கள் பார்க்கலை. ஒரு வேளை வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு சரீர சுகத்துக்காக நீங்கள் இன்னும் ஏங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்கிறாரு, உன் தாகத்துக்கு நான் தண்ணீரை ஊற்றப் போகிறேன். உன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை உன்மேல் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ஊற்றுவார். நீ ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு நீ காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அற்புதம் நடக்கும். அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தாகத்தோடு வேதனையோடு வலிகளோடு எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து தன்னுடைய தாகம் தீர்க்கப்பட மருத்துவர்களால் குணமாக்க முடியலை. ஒரு வேளை என் தாகம் தீர்க்கப்படாத ஏங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் சொன்னார்களா தெரியலை, ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. இயேசு கிறிஸ்து கிட்ட போனா அற்புதமான ஒரு சுகம். 12 வருஷம் இருந்த அந்த பிரச்சனை அப்படியே அவளை விட்டு விலகி விட்டது, அப்படியே குணமாக்கப்பட்டது. காரணம், இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த அற்புதம் பெரிய அளவில் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த செய்த அற்புதம் இன்றைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கோம். அந்த அற்புதம் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம்,
அவளுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருத்தன் படுக்கிறதுக்கு அடக்கிறான். அவனால் ஒன்றுமே செயல்பட முடியல. அவன் தாகத்தை தீர்க்க ஒன்றும் கிடையாது. அவன் தேடின புண்ணியமான ஸ்தலங்கள். அன்றைக்கி பெதஸ்தா ஒரு புண்ணியமான ஸ்தலம். அங்கே போனால் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணமாக்க கொண்டு போய் அவன் குடும்பத்தினர் அவனை அங்கே படுக்க வைத்தாங்க. அந்த காரியமும் அவனுக்கு கைக்கூடி வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த புண்ணிய ஸ்தலத்துக்குள்ளே போகும் பொழுது அவனை பார்த்து கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீ சுகமாக விரும்புறியா, நீ குணமாக்க விரும்புகிறியா? அது வரைக்கும் அவனுடைய மனநிலை எல்லாமே அந்த குழந்தான். அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நபர் ஒருவர் வந்து சொல்லுகிறாரே, அவன் யோசித்திருப்பான், அவன் நினைச்சிருப்பான், அதை குறித்து அவன் யோசித்து பார்த்துருப்பான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவனை கரங்களை பிடித்து தூக்கி விட்டார். அவன் தாகத்தை கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உன்னை யாரும் தூக்கிவிட ஆள் இல்லைன்ட்டு நீ உட்காந்துருக்கிற. என்னை தூக்கி விட்டால் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்ட்டு தானே நீ காத்து கொண்டு இருக்கிற. இன்றைக்கி உன் இயேசு அருகாமையில் வந்திருக்கிறார். உன்னை தூக்கிவிட போகிறார். உன்னுடைய தொழில் தூக்கிவிடப்பட போகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய வியாதி அற்புதமாய் சுகமாகும். இப்பொழுதே அந்த வல்லமை உன்னை தொடும். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை உன்னை தொடும். பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உன்மேல் வீசப்படும். உன் குடும்பத்தின் மேல் அவருடைய ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிறது நீ பார்ப்ப. அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது நீ பார்ப்ப. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. இன்னைக்கு உன்மேல் தாகத்தை ஊற்றுகிற ஒரு வல்லமை வெளிப்படும். ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கும். ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஒரு சின்ன காரியம் அல்ல, அற்புதமான காரியங்கள் நடக்கும். நீ எதை குறித்து கலங்காத, நீ எதை குறித்து கண்ணீர் வடிக்காத. நீ ஒரு வேளை ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற ஒரு மகனாக இருக்கலாம். நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு மகனாக இருக்கலாம். யாருக்கு எந்த தீங்கு செய்யாத தேவ மனிதனாக இருக்கலாம். நீ கர்த்தருக்கும் சபைக்கும் போதகர்களுக்கு நல்ல கீழ்ப்படிந்த ஒரு மகனாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை, உன் வாழ்க்கையில் அந்த மேன்மை இல்லை. நீ எவ்வளோ வேதனைப்பட்டு அவமானப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாக. அன்றைக்கு சிம்சோன் ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி அவன் தாகத்தினால் நாக்கு வறண்டு கீழே விழுந்து மடிந்து விடுவோமோ என்ற கண்ணீரோடு அவன் விழுந்து கடந்து அப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டான். என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அவன் சத்தத்துக்கு செவிகாத்து அவன் பக்கத்தில் ஒரு துறவை அவர் திறந்து விட்டாராம். இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், நீ சிம்சோனை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மகன். உனக்காக ஒரு துறவு திறக்கப்படுகிறது, ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது. நீ பார்ப்ப, உனக்கு ஒரு ஊற்று இந்த நாளில் திறக்கப்படும், இந்த மாதம் திறக்கப்படும். அந்த ஊற்று திறந்து அவனுக்கு அவன் அதை குடித்து உயிர் பிழைத்தானாம். இன்றைக்கு நீ பல காரியங்களை நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற. உனக்கு உதவியற்ற சூழ்நிலை நீ உட்கார்ந்து இருக்கிற. உனக்கு ஒரு ஊற்று இந்த மாதம் திறக்கப்படும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த பெரிய ரட்சிப்பை என் கையினால் செய்தீரே, இப்பொழுது பெலிஸ்தர்கள் முன்னாடி நான் மடிந்து போவனா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், புறஜாதிகள் முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை மேன்மையாக வைக்கும்படி தன்னுடைய ஆவியை, தன்னுடைய தண்ணீரை அவர் உனக்காக ஊற்றுகளை திறக்க போகிறார். ஊற்றுகள் திறக்கப்பட போகிறது. நீ மடிந்து போவதில்லை. இந்த கடன் பிரச்சனையிலே நீ மடிந்து போவதில்லை. இந்த வியாதியில் நீ மடிந்து போவதில்லை. இந்த குடும்ப பிரச்சனை பிரிவில் நீ மடிந்து போவதில்லை. உனக்கு ஒரு ஊற்று திறக்கப்படும். உனக்கு ஒரு ஜீவன் புதிதாக உருவாகிறத நீ பார்ப்ப. கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவார். அவருடைய மகிமை வெளிப்படும். அது மாத்திரமல்ல, அவர் இன்னைக்கு சொல்றார் பாருங்களேன். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தாகமுள்ள மேல் தண்ணீரும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்கிற, வறண்ட நிலமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் இருக்கிற வீடு, உங்கள் விவசாயமாக இருக்கலாம், எல்லாம் வறண்டு போய் அது மூலயமா ஒரு நன்மை உங்களுக்கு வரலை, அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலை.
உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம். அது நிமித்தம் உனக்கு ஒன்றும் நன்மை வரல, அதனால் நீ நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. நஷ்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது, வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் ஊற்ற போகிறேன். அதாவது உங்களுடைய தொழில், உங்களுடைய பிஸ்னஸ் நஷ்டத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை காண போகிறீங்க. வறட்சி மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அழிவிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறதை பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் அதை பார்க்கும். நீங்கள் மனவேதனையோடு கண்ணீரோடு என் தொழில் முடங்கிருச்சு, என் தொழில் அழிவு, நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன், இதில் வரைக்கும் நஷ்டத்திலே நான் போயிட்டுருக்கிறேன், இதிலேருந்து எனக்கு ஒரு நன்மை வரல நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதம் என்னுடைய ஆறுகளை கர்த்தர் உங்களுக்காக ஊற்ற போகிறார். அவருடைய ஆற்றை ஊட்டும் பொழுது உங்களுடைய நஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதை உங்கள் கண்கள் பார்க்கும். உன் நஷ்டம் உன்னை விட்டு விலகிறத உன் கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய அற்புதமுள்ள கரை நடக்குங்க. நீ கலங்காத. நீ ஆரம்பித்த எல்லா தொழிலும் நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இனி உன் நஷ்டம் உன்னை விட்டு விலகும். அவருடைய ஆறு வரும்பொழுது, அது வேகமாக வரும்பொழுது உனக்கு விரோதமாக எத்தனை பேர் மந்திரம் பண்ணி உன் தொழில் வியாபாரத்தை அழிக்கணும், உன் கையின் பிரயாசத்தை அழிக்கணும் செஞ்சதெல்லாம் இன்றைக்கி அந்த ஆறு அழித்து போடும். அது வல்லமுள்ள ஆறு, அது மகிமையான வல்லமை. நீங்கள் ஈஸியாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். உங்களுடைய தொழில் இந்த மாதம் அவர் ஊற்ற திறக்க போகிறார். உன் வியாபாரத்தில் ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அவருடைய அக்னி அந்த அற்புதத்தை செய்யும். நீ கலங்கிறாத. உன் மேலே அந்த மகிமை வரும். நீ தொழிலில் நஷ்டமடைந்திருக்கலாம், தொழில் உன்னை நஷ்டப்படுத்தியிருக்கலாம், தொழில்னால் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், வியாபாரத்தினால் நீ கண்ணீர் வடித்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தரே உனக்காக அவருடைய கண்காணிப்பில் உனக்கு ஆசீர்வாதம் ஊற்றப்பட போகிறது. ஒரு மகிமை ஊற்றப்படுத நீ பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, மூணாவது பாருங்களேன், உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கி ஏன் கண்டுங்களேன், ஒரு பக்கம் தண்ணீர் ஊற்றுறார். எல்லாம் நீங்கள் டெவலப் ஆகிட்டே வரீங்க. நீங்கள் அற்புதமான ஆசீர்வாதம் பெற்றுட்டீங்க. உங்கள் தொழில் ஆசீர்வாதம். இப்பொழுது இந்த பிள்ளைகள் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனை, பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய ஆவி இப்போ இல்லை. நிறைய குடும்பத்தில் பிள்ளைங்க மேலே குடியின் ஆவி, பாவத்தின் ஆவி, போதை வஸ்துக்களின் ஆவி, கெட்ட ஆவிலாம் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுறது, பாவமான காரியங்களை செய்கிறது, அசுத்தமாக வாழ்கிறது. அவங்க மேலே தேவையில்லாத ஆவி இருக்குது. அந்த ஆவியை இந்த மாதம் கர்த்தர் துரத்த போகிறார். உன் பிள்ளையை குறித்து நீ கலங்கிட்டு இருக்கீங்க, உன் பிள்ளையை குறித்து நீ கண்ணீர் வடிக்கிற. என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளோத்தான், இவன் அவனை தான், இவனை அதுலேருந்து நம்ம மீட்டெடுக்க முடியாது அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவி அவன் மேலே ஆட்கொள்ளும். நீங்கள் நினச்சிருக்க அவன் மேலே ஏதோ ஒரு அசுத்தாவி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அவன் குடிக்கிறான், போதையில் இருக்கிறான், பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள். ஒருவேளை உன் கணவர் மேலே பாவம் விபச்சாரத்தின் ஆவி இருக்கலாம். உன் குடும்பத்தில் ஒரு நபர் அப்படி பாவமான பழக்கத்தில் இருக்கான். அவன் மேலெல்லாம் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஆளுகை பண்ணி அவன்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை துரத்தி அவர் பரிசுத்த ஆவியை வைக்க போகிறார். அந்த ஆவியானவர் உன் குடும்பத்தை மாற்ற போகிறார். அந்த ஆவியானவர் வந்துட்டால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபம் இருக்கும். உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபமே இல்லை, நீ மட்டும் ஜெபிக்கிறீங்க. குடும்பத்தில் ஜெபமும் இல்லை, பைபிள் படிக்கல, அதுக்குள்ளெல்லாம் உலகத்தின் ஆவி இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உன் குடும்பத்தில் அவருடைய ஆவியை வைக்க போகிறார். அவருடைய ஆவி எப்படிப்பட்டது? அது மகிமையான ஆவி, அது உயிர்ப்பிக்கிற ஆவி. அந்த ஆவி வரும் பொழுது உள்ளிருந்து போயிருக்கிற உங்கள் குடும்பத்தை உயிரடைய வைப்பார். அழிந்து போயிருந்த உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். அந்த ஆவியை உங்கள் குடும்பத்தின் ஊற்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கெட்ட ஆவிகள் புறப்படும், அசுத்தாவிகள் புறப்படும், வியாதியின் ஆவி, உன் பிள்ளை மேலே இருக்கிற வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதிகள்லாம் விலகிறத நீ பார்ப்ப. கட்ட அறுக்கப்படும். செத்துப்போன ஆவிகள், பொல்லாத ஆவிகள் உன் பிள்ளையை ஆக்கிரமித்திருந்தா அது இந்த மாதத்தில் விடுதலை
பெற்றுக்கொள்வாங்க. ஒரு அற்புதம் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அது மாத்திரமில்லை, கடைசியாக கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க நல்ல கர்த்தருக்காக பக்தியாக வளர்ந்து நீங்கள் நல்லபடியாக அந்த பிள்ளைங்களை வளர்த்துங்க. இந்த உலகத்தில் ஒழுக்குன்னா என்ன நீங்கள் சொல்லி கொடுத்து நடத்துனீங்களே, அந்த பிள்ளைங்களாம் இப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க. நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் எடுத்தாங்க. ஆனால் இந்த மாதம் அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அந்த பிள்ளைகளில் ஒரு மேன்மை இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அதைத்தான் கர்த்தர் இந்த மாதம் சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் வரும். எந்த பிள்ளை ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனம் இல்லையோ அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறதை நீ பார்ப்ப. அவன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பான், உனக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வான். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றைக்கி ஆகாருக்கு அவன் குழந்தைய மரித்துருன்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த பிள்ளை பெரியவனாகி அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அதே மாதிரி உன் பிள்ளை ஆசீர்வாதமாக மாறும். இப்போ உன் பிள்ளை எதை செஞ்சாலும் விளங்கவே மாட்டேங்குதில்ல, இனி விளங்கும். அந்த ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறார், அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போகிறார். அதனால தான் இந்த மாதம் கர்த்தர் சொன்னார், தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். அவர் ஊற்றுகிற மாதம். இன்றைக்கி அந்த மகிமையை ஊற்றுவார். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை புதிதாக கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வேறு மதத்தினரை எங்களுக்கு செய்வாரா, எங்களுக்கு நடக்குமா? நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு பண்டிகை நடந்து முடிந்து கடைசி நேரத்தில் இயேசு போய் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், நான் உங்களுக்கு அது இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அப்பா நான் இந்த விஷயத்தில் தாகமாக இருக்கிறேன், ஒன்று உங்கள் குடும்பத்தின் சரீரத்தின் தேவைகளா, இல்லை உங்கள் தொழில் வியாபாரத்தில், இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்து, உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் குறித்து நீ எதை தாகமாக இருக்கிறியோ அதை அவரிடத்திற்கு. ஏன்னா அவர் சொன்னார், நீ அதாவது தாகமுள்ள மேல் என் தண்ணீரை ஊற்றுவே. அதைத்தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 7வது அதிகாரத்தில் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்குள் அடைய போகும் ஆவியை குறித்து இப்படி சொல்லுகிறார். நல்லா பாருங்களேன், தாகமாக இருந்து இயேசு இடத்துல வந்தால் கர்த்தர் அவர்களுக்கு அந்த அற்புதம் செய்கிறார். வெறும் தாகத்தோடு இருக்காதபடி அவரை விசுவாசிக்க வேண்டுமா, அவரை நீங்கள் பிலீவ் பண்ணணும், அவரை நம்பணும். அவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் போயிருப்பீங்க, நடக்கலைல்ல. இந்த ஒரு வாட்டி இந்த இயேசுவை விசுவாசித்து பாருங்கள், அவர் அற்புதம் செய்கிறதை பார்ப்பீங்க. ஏன்னா அவர் தாகம் உள்ளவன் மேலே தண்ணீர் அண்டையில், அதாவது அவர் தாகம் உள்ளவன், அதாவது என்னிடத்தில் வரக்கடவன் சொன்னார். நீ அவரிடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? ஒரு வாஞ்சோடு தாகத்தோடு நம்ம ஜெபிக்கணும், ஒரு ஏக்கத்தோடு ஜெபிக்கணும். எதிர்பார்ப்பு, நீ ஒரு வேளை சோர்ந்து போய் இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், மனம் தளர்ந்து போயிருக்கலாம், நடக்கலை. நான் இன்றைக்கி சொல்லுவா, நீ எழுந்துரு, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன்னுடைய சோர்வுகள் மாறப்போகுது. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வா, உன் பிஸ்னஸில் நடக்கும். ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் அதை செய்கிறத நீ பார்ப்ப. நீ எவ்வளோ ஓடி ட்ரை பண்ணிட்ட, அந்த பிஸ்னஸில் வரல. இன்றைக்கி கர்த்தர் உனக்கு லட்சங்களை உன் கையில் கொடுப்பார். நீ கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு, ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டாங்க, என் வீடு
அதாவது நாங்கள் விற்கணுட்டு பல வருடமாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பிரதர், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நாங்களும் ஜெபம் பண்ணேன், நானும் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆனால் நடக்கலை. திரும்ப என்ன பிரதர் நாங்கள் சரி வாங்க ஜெபம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அது விற்றுட்டா அதில் கர்த்தருக்காக தசமாக கொடுங்க சொன்னேன். உடனே சரி நான் பொருத்தனை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் 2-3 நாளில் ஒரு பெரிய அற்புதமான சாட்சி வந்தது. அதாவது விற்க முடியாதது விற்றுட்டாரா? எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? சில காரியங்களில் கர்த்தர் மறைமுகமாக பைபிளில் சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அந்த பிள்ளைக்கு பல வருடமாக குழந்தை இல்லை, ஆனால் ஒரு பெரியது எனக்கு ஒரு முதல் குழந்தை கூட உமக்கு தரேன்னா பட்டு அற்புதம் செய்கிறாருங்க. ஏன் அப்படி செய்கிறார்? காரணம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் நம்மளை உயர்த்துறார். உங்களுடைய இருதயத்தை கொடுக்குற எண்ணம் இருக்கா, அதை தான் பார்க்குறாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வரணுமா, உங்கள் இருதயம் இயேசுக்கிட்ட கொடுங்க. ரெண்டாவது, உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் அவருக்கு கொடுங்க. அவர் உங்களை மேன்மையாய் வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த மாதத்தில் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் என்னுடைய தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் மேலே என்னுடைய ஆறுகளை ஊற்றுவேன், உன்னுடைய சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை வைப்பேன், உன்னுடைய சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா. இப்பொழுதே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு மகிமையான அற்புதம் நடக்கட்டும், மகிமையான அற்புதம் நடக்கட்டும், வல்லமையான அற்புதம் நடக்கட்டும், அற்புதத்தின் கரம் வெளிப்படட்டும், ஒரு அதிசயத்தின் கரம் வெளிப்படட்டும், ஒரு மகிமையின் கரம் வெளிப்படட்டும். ஓ தேங்க்யூ, க்ளோரி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுது அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரை யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றுங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே சோதரிக்கிற தகப்பனை, சரீர சுகத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, வீடாக இருக்கலாம் ஆண்டவரே சோதர, அந்த அற்புதம் அந்த பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும்படி அதுக்கு வேண்டிய தண்ணீரை கர்த்தர் நீர் தரும்படி நான் ஜெபிக்கிறப்பா. அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு தொழில் வியாபாரம் நஷ்டத்தில் அழிந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நீ சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நஷ்டத்தில் இருக்கிற தொழில், நஷ்டத்தில் இருக்கிற வியாபாரம், வறட்சியாக இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் இப்பொழுது உம்முடைய ஆற ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில், ஒரு அதிசயம் நடப்பதாக ராஜா. ஓ மகிமையின் தேவனே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்றைக்கு கர்த்தாவே நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தில் பிள்ளைகள் பாவமான காரியத்தில் பிசாசினால் கட்டப்பட்டு, அசுத்தாவினால் கட்டப்பட்டு, மந்திரத்தினால் கட்டப்பட்டு ஆண்டவரே பாவமான காரியங்களை உலக ஆவில மாட்டிக்கொண்டு விடுவிக்க முடியாதபடி அந்த பிசாசு அவர்களை நெருக்கி அழுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆவிகளை உம்முடைய நாமத்தினால நான் துரத்துகிறேன்ப்பா. அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். வீட்டில் எந்த மகன் பாவத்திலையும் குடி பழக்க போத வஸ்துக்கள் விபச்சாராவினால மாட்டிக்கொண்டிருக்கிறானோ அவனை எல்லாவற்றையும் அந்த ஆவியை துரத்தி அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த ஆவி விலகட்டும், அலக்களிக்கிற அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். ஆக்ரோஷமா சண்டை போடுகிறது, இரத்த காயங்களை உண்டு பண்ணுகிறது, தாய் தகப்பனை அடிக்கிற அந்த ஆவி இயேசு நாமத்தில் புறப்படும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் விலகி போண்டு கட்டளை கொடுக்கிறேன் இயேசு நாமத்தினால ராஜா. ஒராபா சந்திரினா கபாலா தரா வல்லமை இறங்கட்டும். பொழுது அந்த ஆவிகள் புறப்படட்டும். நசரனாகிய இயேசு நாமத்தில் ஓடி போண்டு கட்டளை கொடுக்கிறேன்.
குடும்பத்தை விட்டு விலகு. வீசிங் ப்ராப்ளம், எவ்வளோ கெட்ட கிரியைகளை செய்கிற ஆவியை உன்னை நான் நசரேயனாகிய இயேசு நாமத்தில் துரத்துகிறேன். புறப்பட்டு போவதாக கடிந்து கொள்கிற இயேசு நாமத்தினால ராஜா அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கி நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லைப்பா. அவங்க எதை செஞ்சாலும் நஷ்டம். அது ஆஃபீஸ்லையும் சரி, அவங்க பண்ணுற ஒர்க், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு எல்லா அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள். பிள்ளைங்க சில நேரத்தில் இந்த வேலை செய்ய பிடிக்கும் வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்குறாங்கப்பா. கர்த்தர் அற்புதமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிவிடாங்க. ஆண்டவரே, பிஸ்னஸில் எல்லாத்திலும் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், அவங்க செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய கரம் நீங்கள் அப்படியே செய்து முடிப்பீராக. அன்பு தகப்பனே, நீர் இந்த மாதம் சொன்னீர தாகம் உள்ள மேலே ஊற்றுவேன்ட்டு இந்த 4 அற்புதத்தை பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் நான் இவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வல்லம் உங்களை தொட்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த அற்புதமான சாட்சி எங்களுக்கு சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா அவருடைய வல்லமே வெளிப்பட்டு இருக்கிறது. அதிசயம் நடக்கு. ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை, உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் நானும் நம்முடைய ஊழியர்களும் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.